Hi friends, hello, welcome to our Cook with Friends channel. இன்னைக்கு நவராத்திரி 6ஆம் நாள். இன்னைக்கு லக்ஷ்மி தேவி அம்மனுக்கான சிறப்பு பூஜைகள் நடைபெறும். இன்னைக்கான பிரசாதம் லெமன் ரைஸ், வேர்க்கடலை சுண்டல். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். வெரைட்டி ரைஸ்ன்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான ரைஸாக இருக்கும் இந்த லெமன் ரைஸ். வாங்க இந்த கலர்ஃபுல்லான லெமன் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இந்த லெமன் ரைஸ் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ரெசிபி. ஆனால் நவராத்திரி டைமில் ரொம்ப ஒரு ஃபேமஸான பிரசாத வகை இது. லெமன் ரைஸ் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சாதத்தை நல்லா உதிரியாக வடித்து எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், பச்சரிசி யூஸ் பண்ணிக்கலாம். பிரசாதத்துக்காக பச்சரிசியில் பண்ணால் ரொம்ப விசேஷம். அடுத்து ஒரு பெரிய சைஸ் லெமனை ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காய பொடி, தாளிப்புக்கு கடுகு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, முந்திரி, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, இஞ்சி துருவி எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை, அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்க சாதத்தில் நம்ம 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க லெமன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இது மூணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அடுத்து நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயை ஆன் பண்ணி 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் நம்ம ரைஸ் சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெலாம் நம்ம கொஞ்சம் தாளிப்பு ஜாஸ்தி போட்டுக்கிட்டா நம்மளுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலையும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இது கூட நம்ம கீரி எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பும் போட்டு லைட்டாக கோல்டன் கலருக்கு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரேட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி போட்டு நல்லா வதக்கட்டும். இப்போ நம்ம கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதங்கி கருவேப்பிலையோட ஃப்ளேவர் நல்லா அந்த ஆயிலில் இறங்கட்டும். அடுத்து நம்ம பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த தாளிப்புக்கு ஏற்ற சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் ரைஸ்லேயும் சால்ட் போட்டிருக்கோம், அதனால திட்டமாக போட்டுக்கலாம் போதும். அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சாதத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரைஸில் நம்ம ஏற்கனவே லெமன், கொஞ்சம் சால்ட், மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த ரைஸை ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். தாளிப்பு எல்லாமே அந்த ரைஸ் கூட ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். நம்மளோட சூப்பரான லெமன் ரைஸ் தயார். பாருங்கள், இந்த லெமன் ரைஸ் பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. பசங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த லெமன் ரைஸில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வேர்க்கடலை சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம முன்னாடி நாள் நைட்டே பச்சை வேர்க்கடலையை ஊற வச்சுக்க போகிறோம். பச்சை வேர்க்கடலையை இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நைட் ஃபுல்லாக சோக் ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம நைட் ஊற வச்ச வேர்க்கடலை காலையில் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் சைஸ் நல்லா பல்ஜாய் தெரியுது. இதை நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுக்க போகிறோம்.
குக்கரில் போட்டு இதுக்கு தேவையான ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் ஒரு 3 விசில்ஸ் போட்டு இறக்கிக்கலாம். பாருங்கள், 3 விசில்ஸ் போட்டால் நல்லா வெந்து வந்துடுச்சு. பருப்பு நல்லா ஸ்மாஷ் ஆகக்கூடாது, இந்த மாதிரி ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். மிக்சிங் பவுலில் ஆனியன், ஒரு சின்ன ஆனியனில் பாதி போட்டால் போதும். அப்புறம் ஒரு சின்ன தக்காளியில் பாதி போட்டுக்கோங்க. இது கூட நம்ம ஃபைனாக சாப் பண்ண வச்சுருக்க பச்சை மிளகா கொஞ்சம், நம்ம மாங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கோம். மாங்காய் இந்த சுண்டலுக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த மாதிரி துருவி போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க தேங்காவையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். நம்ம இப்போ இந்த சுண்டலுக்கு தேவையான சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா கொஞ்சம் தான் போட்டிருக்கோம், அதனால் பெப்பர் பவுடர் கொஞ்சம் காரத்துக்கு போட்டுக்கிறோம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட வேர்க்கடலை சுண்டல் தயார். இன்னைக்கு 6ஆம் நாளான நவராத்திரி பூஜைக்கு லெமன் ரைஸும் வேர்க்கடலை சுண்டலும் அம்மனுக்கு நெய்வேத்திய பிரசாதமாக வச்சு படைச்சி லக்ஷ்மி தேவி அம்மனின் அருளை பெறுவோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.